ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் விரைவில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெறும் உறுப்பு மாற்று சிகிச்சைகளில் தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்கு. அதாவது அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்கு. ஸோ எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 2% 7% வரைக்கும். ஸோ உறுப்புகளை பெற்று மறுவாழ்வு தருவதில் இந்திய அளவிலான அந்த சிறந்த மாநிலத்துக்கான விருதும் வந்து தமிழகத்துக்கு தான் தொடர்ந்து முதலிடம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவசர மருத்துவ தேவைகளுக்காக ஏர் ஆம்புலன்ஸ் சேவை வந்து விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்தியா 4வது இடத்துடன் நிறைவு. ஸோ நமக்கு ஸ்காட்லாந்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல காமன்வெல்த் போட்டிகள் வந்து நடைபெற்றிருக்கு. இதனுடைய போட்டி வந்து நிறைவடைந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 4வது இடம் கிடைத்திருக்கு. ஸோ இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா 171, இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 110, கனடா வந்து 62. ஸோ 18 நாட்கள் வந்து இந்த போட்டியானது நடைபெற்றிருக்கு. 74 நாடுகளை சேர்ந்த 3000 வீரர்கள் வந்து இதுல வந்து பங்கேற்றிருக்காங்க. 10 விளையாட்டுகள்ல 6 பாரா விளையாட்டுகளும் இதுல வந்து அடங்கும். ஸோ அடுத்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா 24வது காமன்வெல்த் போட்டி 2030 அக்டோபர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்ல தான் நடைபெற இருக்கு. ஸோ 1930ஆம் ஆண்டு வந்து இந்த காமன்வெல்த் போட்டி பாத்தீங்கன்னா முதலாக தொடங்கப்பட்டிருக்கும். அதனுடைய 100ஆண்டு விழாவும் 2030 வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கொண்டாட போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2010 இந்தியா முதன்முறையாக தில்லியில வந்து இந்த காமன்வெல்த் போட்டியை வந்து நடத்திருப்பாங்க.